யோவேல் 2:21 தேசமே பயப்படாதே அன்று சொல்கிறார். நீ எந்த தேசத்தில் இருந்து இதை பார்த்து கொண்டிருந்தாலும் உங்கள் தேசம், நீங்கள் இருக்கிற தேசம் அன்று சொல்கிறார். தேசமே பயப்படாதுன்னா தேசத்தின் மக்களே என் பிள்ளைகளை பயப்படாதிருங்க, மகிழ்ந்து களி கூறுங்க, கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். தேசத்தில் கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டால் தான் நீங்களும் நானும் ஆசீர்வாதமாக இருக்க முடியும். தேசத்தில் சமாதானம் இருந்தால் தான் நம்ம சமாதானமாக இருக்க முடியும். தேசத்தில் பொருளாதார வளர்ச்சி வந்தால் தான் நம்மளும் உயர முடியும். தேசத்தில் வேலைவாய்ப்பு பெருகினா தான் நம்ம பிள்ளைகளுக்கும் நம்முடைய சந்ததிக்கும் வேலைவாய்ப்பு உண்டாகும். ஆகவே ஒரு தேசம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டியது ரொம்ப முக்கியம். அதற்கு நாம் ஜெபிக்கணும். அதற்கு தேவன் வாக்கு கொடுத்திருக்கிறார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு என்று. அப்போ இந்திய தேசத்துக்காக நம்ம கருத்தாக ஜெபிக்கணும். எந்தெந்த தேசத்திலேருந்து இதை பார்க்குறீங்களோ அந்த தேசத்துக்காக நீங்கள் ஜெபிக்கணும். கடந்த காலத்தில் 2 வருஷமாக இந்த கொள்ளை நோயின் நிமித்தமாக ஊரடங்கு, வேலை இழப்பு, பொருளாதார பாதிப்பு, நிறைய பாதிப்புகளை சந்திச்சிட்டோம், இல்லை கஷ்டப்பட்டு விட்டோம். இப்போ ஆண்டு சொல்கிறாரு, இனி உனக்கு ஆசீர்வாதம், இனி நான் உனக்கு பெரிய காரியம் செய்வேன், அதனால் நீ மகிழ்ந்து களிகூறுன்னு சொல்கிறார். இழந்து போனதை திரும்ப தருவார், தடைகளை எல்லாம் மாற்றி இனி வாய்க்க பண்ணுவார். நம்ம அதுக்கு தானே ஜெபம் பண்ணினோம். லட்சக்கணக்கான தெய்வ பிள்ளைகள் இணைந்து இந்த கொள்ளை நோக்கி முடிவு வரணும், தேசம் ஆசீர்வதிக்கப்படணும்னு ஜெபித்தோம்ல, அதை காண போகிறோம். விசுவாசத்தோட ஆண்டவரே நாங்கள் எங்கள் தேசத்துக்காக ஜெபிக்கிறோம், இந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கிறோம், எங்களுடைய தேசத்தில் பெரிய காரியத்தை செய்ய போகிறீர், நாங்கள் விசுவாசித்து ஜெபிக்கிறோன்னு ஜெபிக்கலாமா? தேசத்தில் பெரிய காரியம் நடக்கும். ஒரு உங்கள் குடும்பத்தில், உங்கள் வாழ்க்கையில், உங்கள் பிஸ்னஸில், உங்கள் ஊழியத்தில், உங்களுடைய வேலையில் பெரிய காரியம் நடக்கும். சரியா ஜெபிக்கலாமா? கரம் உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. தகப்பனே, எனக்கு கொடுத்த நல்ல தேசத்திற்காக ஸ்தோத்திரம், எங்களுடைய இந்தியா தேசத்தின் சுதந்திர தினத்திற்காக ஸ்தோத்திரம். இந்திய மக்களாகிய நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். யார் யார் எந்தெந்த தேசத்திலிருந்து அந்தந்த தேசத்தின் ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கிறாங்களோ அந்த ஜெபத்தை எல்லாம் நீர் கவனிக்கிறீர். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படட்டும். தேசத்தில் சமாதானமும் சுபிட்சமும் உண்டாகட்டும். கடந்த காலத்தில் கொள்ளை நோயினால் பாதிக்கப்பட்ட பாதிப்புகள் நீங்கி இனி செழிப்பும் நன்மையும் ஆசீர்வாதமும் இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும். பெரிய காரியத்தை செய்வேன் என்று சொன்ன தேவன் பெரிய காரியத்தை செய்து எங்களுடைய தேசத்தை செழிக்க பண்ணும், உயர்த்தும், ஆசீர்வதியும், நன்மைகள் நடக்கட்டும். நாங்கள் விசுவாசிக்கிறோம், அற்புதங்களை எதிர்பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.